ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோகி சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சோம் அப்படிங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, நிறையா பேர் வீட்டில் வந்து இது வைப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. பட் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்பு தான். ஸோ அதாவது எல்லா காய் அப்புறம் வந்து எல்லா பயிர் வகையும் சேர்த்து வந்து குழம்பு வைப்போம். ஸோ இது வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகாதேசி குழம்புன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஏகாதேசி அன்னைக்கு மட்டும்தான் இந்த குழம்பு வைப்பாங்க. பட் நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் எப்போயுமே இந்த குழம்பு வைப்போம். ஸோ இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வந்து துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, பட்டாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மஞ்சள் பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருக்குல்ல அது, அப்புறம் வந்து பாசிப்பயிறு, அப்புறம் வந்து மொச்சையில் வந்து கருப்பு மொச்சை, வெள்ளை மொச்சை, காணப்பயிறு அதாவது கொள்ளுன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் வந்து கத்தரிக்காய், அவரைக்காய், சீனி அவரை, அப்புறம் வந்து பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, தட்டைப்பைத்தங்காய் வந்து சிலர் வந்து இந்த சிந்தாமணின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இது, அப்புறம் வந்து பூசணியில் வந்து மஞ்சள் பூசணி, வெண்டைக்காய், வாழைக்காய், பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, ஸோ அது, அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கருணக்கிழங்கு, சேமங்கிழங்கு, சீனிக்கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல அது, சிறுகிழங்கு, அப்புறம் வந்து இதில் மெயினான முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் தான். ஸோ அந்த நார்த்தங்காய் தான் வந்து இந்த குழம்பையே டேஸ்ட் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். ஸோ அதனால் நார்த்தங்காய், வாழைத்தண்டு இருந்தால் வாழைத்தண்டு போட்டுக்கலாம். வாழைத்தண்டு வந்து நாங்கள் அன்றைக்கி வாங்கலை, ஸோ அதனால் வாழைத்தண்டு போடலை. அதே மாதிரி இதில் வந்து மொச்சிக்காயும் சேர்க்கலாம். மொச்சிக்காய் கிடச்சிச்சின்னா மொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு கிடைக்கல, அதனால் அதையும் சேர்க்கலை நாங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் இதில் வந்து புளிப்பு தன்மைக்காக புளியும் லெமனும் சேர்த்துக்கிறோம். ஸோ லெமன் வந்து அப்படியேவும் கட் பண்ணி போடுவோம், இல்லைன்னா வெறுமனே ஜூஸ் மட்டுமே பிழிஞ்சு விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மசால் பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னடா இவ்வளோ காய்கறி போட்டிருக்கோம், நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகுமா அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். இவ்வளோ காய் போட்டாலுமே நம்மளுக்கு என்னென்னா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து என்னென்னா பசி எடுத்துரும். ஸோ அதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்த்தங்காய் தான். ஸோ எல்லாமே கலந்து வைக்கிறனால செரிமானத்துக்காக தான் இந்த முக்கியமாக நார்த்தங்காய் வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் டேஸ்லேயுமே நம்ம வைக்கலாம். அப்பப்போ வந்து உடம்பு வீக்காக இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா எல்லா காய்கறி, அப்புறம் வந்து பருப்பு, பயிறு எல்லாமே சேருதா, ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் அன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்க, என்ன டிஃப்ரெண்ட்டாக வைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.